வணக்கம். விநாயகா ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன், கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காக. இன்றைய தலைப்பு அட்சய திருதி அழைப்பறைகள். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வர்ற 3வது திதி அட்சய திருதி. அட்சயம் அப்படின்னா பெருகுதல் அர்த்தம். அட்சயங்கிறது வடமொழி, அதுக்கு தமிழ் பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைன்னா நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த அட்சய திருதியை நம்ம தமிழ்நாட்டில் விட வடநாட்டில் தான் அதிகமாக அதை கொண்டாடுவாங்க. அட்சய திருதி அன்னைக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க வடநாட்டில். நம்ம இதில் சித்திரை மாதம் செய்ய மாட்டோம் தமிழ்நாட்டில். ஆனால் வடநாட்டில் போகிறோம், அட்சய திருதி புதிய தொழில் செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, காது ஊற்றுவாங்க, சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அட்சய திருதியை வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அட்சய திருதினா தங்கம் வாங்கணும், ஒரு ஒரு சின்ன அளவாக ஒரு தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தங்கத்தோட விலை 5000 கிராம் 5700 பக்கம் வந்துருச்சு. ஏழை பாலைக்கு எப்படி வாங்குவாங்க? அதனால் இந்த தங்கம் வாங்கணுங்கிறத வடநாட்டு சேட்டானுங்க ஒன்று சேர்ந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தங்கம் வாங்குறதுக்கு, தங்க வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக அவங்க செஞ்ச ஒரு தில்லுமுள்ளு இந்த அட்சய திருதி ஆலப்பறைகள். சுமார் ஒரு 30-40 வருஷம் முறையில் இந்த அட்சய திருதி இவ்வளோக்கா ஃபேமஸ் கிடையாது. குறிப்பாக 1990க்கு பிறகு இந்த அட்சய திருதிங்கிறத கொண்டு அப்போ இந்த 1990 சமயத்தில் தங்க வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அவங்க அதை பெருக்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம பிரபலமான ஜோதிடர்கள் பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வைக்காத வச்சு அவங்க இந்த அட்சய திருதியை தங்கம் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அது இன்னைக்கு இந்த ஒரு 30 வருஷத்துக்கு மேலே 33 வருஷமா அது பெருகிட்டு இருக்குது. அப்போ அட்சய திருதியில தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அட்சய திருதியில என்ன செய்யலாம் அப்படின்னா, குறிப்பாக ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்க இருந்தாலும் சரி, அட்சய திருதி அன்னைக்கு ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ உப்பு வாங்கலாம். உப்பு வாங்கி ஒரு பாத்திரத்தில் நிறச்சி போடுற மாதிரி 2 கிலோ 3 கிலோ கூட வாங்கலாம். ஏன்னா உப்பு விலை கம்மி தான். அப்போ அந்த உப்பை வாங்கி ஒரு பாத்திரத்தில், குறிப்பாக பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம், சில்வர் பாத்திரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ செம்பு பாத்திரத்துலையோ பித்தளை பாத்திரத்தையோ அந்த உப்பை நிறச்சி வச்சு அதுக்கு மேலே ஒரு 4-5 விரலி மஞ்சள் வைக்கணும். சின்ன சின்ன மஞ்சளாக இருக்கும். குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் வைக்கலாம். அதுக்கு மேலே வெத்தலை பாக்கு வைக்கலாம். வச்சு நம்ம அதை சாமி கும்பிட வச்சு சாமி கும்பிடணும். அது காலையில் அதிகாலையில் வச்சு நைட்டு வரைக்கும் அப்படி விட்டுறணும். அதுக்கு பிறகு மறாவது நாள் அந்த உப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த உப்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய லட்சியம் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது நம்ம பண்டைய நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இலக்கியங்களில் இந்த உப்பு மகாலட்சுமியுடைய அம்சம். நம்ம கடல்லேருந்து கிடைக்கும். கடலில் எத்தனையோ பொருள் கிடைக்குது. கடலில் கிடைக்கிற பொருள் எல்லாமே நமக்கு பயன்படக்கூடிய பொருள் தான். ஆனால் இந்த தங்கம் வாங்குறதுங்கிறத நம்ம ஜோடிக்கப்பட்ட ஒரு வியாபாரம் தந்திரம். தங்க நகை வியாபாரிகள் எல்லாம் அந்த ஒரு நாளில் தங்கம் விற்கிறதுக்காக ஏகப்பட்ட இதுகளை செஞ்சு அவங்க வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக செய்கிறாங்க. இது பெரும்பாலும் வடநாட்டு வியாபாரிகள் செய்ய ஆரம்பிச்சது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரவிடுச்சு. அப்போ நீங்கள் தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, உப்பு வாங்கி வைங்க. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? ஆனால் முக்கணிகள் சொல்லுவாங்க, மா பலா வாழை, இதில் எது கம்மியோ அதை நீங்கள் ஒரு தட்டில் வாங்கி வச்சு நிறைய வச்சு அதை சாமி கும்பிட்டு, குறிப்பாக சூரியனை பார்த்து கும்பிடணும். ஏன்னா சூரியன்கிட்ட அந்த அட்சய பாத்திரத்தை அந்த பெருகுச்சு. திரௌபதிக்கு டெய்லி அந்த சாப்பாடு கரெக்டாக அப்புறம் மாறிடும். பஞ்சமாண்டவர்களுக்கு சாப்பிட்ற வரைக்கும். ஏன்னா பீமன் உள்ளே அதிகமாக சாப்பிடுவார். அப்போ அவர் கடைசியில் அவர் சாப்பிட்ட பின்னாடி தான் அந்த திரௌபதி சாப்பிட்டு அந்த அடுத்து கழுவி வச்சதுன்னா ஒரு நாள் அடுத்த உணவு கிடைக்காது. அப்போ அட்சய திருதிங்கிறது அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரம் அது சூரியன் கொடுத்தது. அப்போ சூரியன்கிட்ட இந்த பழங்களை வச்சு வழிபட்டு அந்த பழங்களை நம்ம குடும்பத்தார்கள் சாப்பிடலாம். அந்த பழங்களை இன்னைக்கு தான தர்மமும் கொடுக்கலாம். அப்போ அட்சய திருதி அன்னைக்கு கனிகளை வச்சு கும்பிட்டு, நம்ம சித்திரை ஒன்று வச்சு கும்பிடுவோம், அதை நீங்கள் அட்சய திருதிக்கு வச்சு கும்பிடுங்க. அடுத்தது, எது எளிமையாக கிடைக்கிற பொருள்
அதை வாங்கி நீங்கள் வைக்கலாம். குறிப்பாக வந்து அன்னைக்கு வந்து பசுமாட்டு பால் ஒரு ஒரு செம்பில் வாங்கி வச்சு அதை வந்து நீங்கள் முறைப்படி கும்பிட்டு, அதை உங்கள் குலதெய்வத்தை நினைக்கலாம், இஷ்ட தெய்வத்தை நினைக்கலாம், சூரியன் நினைக்கலாம். இந்த அச்சய திதி வந்து சூரியனுக்குரியது. அப்போ சூரியன் நினைக்கணும். சூரியன் நினச்சி அந்த பாலை மறுபடியும் காய்ச்சி உங்கள் குடும்பத்தால் சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், ஆஸ்பத்திரிக்கு பெரிய செலவு வராது. இது வந்து அச்சய திதி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சு